தேங்க்ஸ் தமிழ். இனிமே அப்படி சொல்லாதீங்க. இவ முன்னாடி அவாய்ட் பண்ண பாருங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. சாரு இருக்கிறப்போ நான் ஏன் குட்டிமான்னு கூப்பிடணும்? சாரு நான் அப்படியே சொன்னேன். இல்லை எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொன்னதா தான் ஞாபகம். நீங்க சொல்லலையா? தேங்க்ஸ் குட்டிமான்னு சொன்னீங்களே, என் காதுல விழுந்துச்சு. ஓ, எனக்கு சொல்றதா நினைச்சு அவ பேரை சொல்லிட்டீங்க. வாய் தவறி சொல்லிட்டீங்க, அப்படித்தானே? சாரி சாரி, நீங்க வாய் தவறி சொல்லிட்டீங்க. அது போய் பெருசா ஐயோ உங்களை கோவப்பட்டு கத்திட்டேன். சாரி சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நான் தான் சாரி கேட்டேன்ல. என்ன மன்னிக்க கூடாதா? வாய் தவறி பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். பரவாயில்ல சாரு, எனக்கு அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்குவா. ஐயோ, தலை வலிக்குதா? மாத்திரை கொடுக்கட்டுமா? இல்லைன்னா தைலம் பூசி விட்டுமா? நர்ஸ், அந்த பாம் கொஞ்சம் எடுங்க. சாரு, நான் தூங்கினாலே சரியாயிடும். நான் போய் படுத்துக்கிறேன். நீங்க எங்கேயே படுத்துக்கோங்க, நான் ஹால்ல இருக்கேன். பா, அவர் தூங்க போறாராம், நம்ம வெளியே போறோம். சரிம்மா, நீ வா, அவர் படுத்துக்கிட்டோம். ஏசி ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க எல்லாரும். அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? குட்டிமா, பவித்ரா, இதோ வரேம்மா. அப்பாவுக்கு டீ போடுமா. சரிம்மா. பத்மா, ஆ? மோகன் போன் பண்ணியிருந்தா. ஆ. இன்னைக்கு ட்ரைனிங்காக வெளியூர்ல இருந்து யாரோ வந்திருக்காங்களா, அதனால சாப்பிடறதுக்கு வரமாட்டேன், அங்கேயே சாப்பிட்டுருவேன்னு போன் பண்ணா. அப்படிங்களா? அவனுக்கு இந்த வேலை கிடைச்சதே கடவுள் புண்ணியங்க. நல்லபடியா ட்ரைனிங் முடிஞ்சு அவன் இந்த வேலையை கெட்டியா புடிச்சுக்கிட்டானா சரி. அப்பா, ஆ? வாமா வாமா தீபா, அவளுக்கு இந்த சேர் எடுத்து போட. ஆ. பவி, என்னம்மா? தீபாவுக்கு சேர்த்து டீ போடுமா. உட்காருமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? கையில காயெல்லாம் சரியாயிடுச்சா? சின்ன காயம்தான்ப்பா, ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? தீபா, அம்மாவுக்கு மோகன் மேல வருத்தம் ஒண்ணும் இல்லையே? இல்லம்மா. என்ன போராத காலமோ தெரியல, மோகன் புத்தி கெட்டு அப்படி பண்ணிட்டான். அவனால அம்மா கையில காயம் பட்டது தெரிஞ்சதும் நாங்க எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? அதெல்லாம் அம்மா பெருசாவே எடுத்துக்கலம்மா. அம்மா கூட மோகனை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா கல்யாணி தான் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அத நினைச்சாதம்மா எனக்கு வருத்தமா இருக்கு. திருந்தி வந்த பையனை ஏத்துக்கவே மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்னா எப்படிமா? மோகனை அவ எப்பதான் புரிஞ்சுப்பாளோ தெரியல. அம்மா, நீ இங்க வர்றது கல்யாணிக்கு தெரியுமா? தெரியாதுமா. அதானே பார்த்த. தெரிஞ்சா உங்ககிட்டயும் சண்டைக்குள்ள நின்னு இருப்பா. நீ இங்க வந்தேன்னு அவகிட்ட சொல்லிடாத, அப்புறம் உன்னையும் வெறுத்துடுவாமா. அம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவ இப்ப எங்க வீட்ல இல்லம்மா, அவ தங்கச்சி ரேவதி வீட்ல இருக்கா. ரேவதி வீட்லயா? என்னங்க இது? எனக்கு ஒண்ணும் புரியல பத்மா. ஏமா தீபா, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்பவும் நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். வழக்கம் போல டிராவல்ஸ்க்கும் வந்துட்டு தான் இருக்கா. அப்புறம் எதுக்காக உன் வீட்டு விட்டு போகணும்? என்னன்னு தெரியலப்பா. கேட்டாலும் சொல்லல, தடுத்தாலும் நிக்கல. அவ பாட்டுக்கு தனியா போறதுதான் சரின்னு கிளம்பிட்டா.
என்னால அவ போறத தடுக்கவே முடியலப்பா. சில நேரங்கள்ல அவ அப்படித்தாம்மா இருக்கா. ரொம்ப பிடிவாதமா இருக்கா. காலம்தான் கல்யாணிய மாத்தணும். தீபா அவ பாட்டுக்கு தங்கச்சி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காளே, அதனால பிரச்சனை ஒண்ணும் வந்துராத. இல்லம்மா, அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். நல்லா தான் பாத்துக்கறாங்களாம். அப்பா, துளசி உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாளா? இல்லையம்மா, போன் பண்ணியே 4-5 நாள் ஆச்சு. கடைசியா அவ எப்ப போன் பண்ணா? போன வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை தாம்மா. அதுக்கப்புறம் அவ போனே பண்ணவே இல்லை. எக்ஸாம்ஸ் இல்லையா, பிஸியா படிச்சுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லப்பா, என்னதான் படிச்சிட்டு இருந்தாலும் ஃபோன் பண்றத மறக்கவே மாட்டா. நான் 2 நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஃபோன் கிடைக்கவே இல்லப்பா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்னு வருதா? ஒருவேளை போன் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கலாமே. அப்படி இருந்தாலும் வீட்ல நிலா இருக்காளப்பா, அவ போன்ல இருந்து பேசிருக்கலாமே. எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாம அவ பாட்டுக்கு இருக்கிறது சங்கடமா இருக்கு. உங்ககிட்ட நிலா நம்பர் இருக்கா? இல்லம்மா, துளசி தான் போன் பண்ணுவா. அதனால நாங்க நிலா நம்பரை கேட்கவே இல்லை. ஏம்மா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஃபோன் பண்ணாமே இருக்கால, அதான் நிலா நம்பர் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வந்தேன். வணக்கம். வணக்கம்மா. வாங்க அடடே, வாங்க. வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. பவி போய் டீ போட்டு கொண்டு வா. சரிம்மா. இல்ல, டீலாம் வேணாம். வாட்டர் மாத்திரம் கொடுமா குடிக்க. சரி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாங்க இருக்கேன். ஆனா துளசி பண்றதுதான் கொஞ்சம் கூட சரியில்லை. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தாங்க இருக்கேன். ஆனா துளசி பண்றதுதான் கொஞ்சம் கூட சரியில்லை. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா பேசுறீங்க? எனக்கு என்ன சொல்றேனே தெரியலங்க. துளசி மாதிரி ஒரு படிச்ச பொண்ணு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறது உண்மையிலே கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, துளசி அப்படியெல்லாம் பொறுப்பில்லாம நடந்துக்க மாட்டா. அவளே மாப்பிள்ளை எப்ப வருவாருன்னு தெரியாம வேதனையில இருக்கா. அவ என்ன தப்பு பண்ணான்னு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்கம்மா, நான் ஒன்னும் துளசியை குத்தம் சொல்றதா நினைச்சுக்காதீங்க. நான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு வந்திருக்கேன். ஆமா, இப்போ உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காரு தெரியுமா? அவரு மும்பையில மினிஸ்டர் வீட்ல இருக்காரு. இல்லம்மா, உங்க மாப்பிள்ளை மினிஸ்டர் வீட்ல இல்ல, அங்கேயிருந்து கிளம்பி வந்துட்டாரு. மாப்பிள்ளை வந்துட்டாரா? என் வேண்டுதல் வீண் போகல. கடவுள் அவரை நல்லபடியா திருப்பி அனுப்பிட்டாரு. ஐயா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. ஆமாங்க, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப வருவாரு அப்ப வருவாரு நாங்க ரொம்ப தவிச்சு போயிருந்தோம். ஆனா அந்த சந்தோஷமான விஷயம் இப்பதான் நடந்திருக்கு. நான் சொல்றது தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சந்தோஷம் நிலைக்கிறது அது துளசி கையில தான் இருக்கு. இதுல துளசி என்ன பண்ணுவா? அதான் மாப்பிள்ள வந்துட்டார்ல, இனிமே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க புரியாம பேசுறீங்க. மாப்பிள்ளை வந்தது உண்மைதான். ஆனா அவர் சென்னைக்கு வரல, பெங்களூர்ல இருக்கார், சாரு வீட்ல. சாரு வீட்லயா? அங்க என்ன பண்றாரு? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சில விஷயத்த வெளிப்படையா பேசிடுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு. நடந்ததெல்லாம் என்னன்னு டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் துளசி பண்ணது சரியா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. மருமகளே, மருமகளே, சாருவை நல்லபடியா குணமாக்கி தமிழையும் அவளையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிறதுதான் என்னோட ஆசை. எங்க பொண்ணை எப்படி குணமாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். சாருவை விட்டு விலகி இருந்தாலே போதும். இதை நான் ஒரு சவாலாவே சொல்றேன். நீங்க துளசிக்கு போன் போடுங்க. தமிழை காப்பாத்தணும்னு உடனே அவ ஓடி வந்தான்னா நான் இந்த நிமிஷமே வீட்டை விட்டு போயிடுறேன். தொலைஞ்சு போன சாருவோட வாழ்க்கை எங்களுக்கு திரும்ப வேணும். அதுக்காக தமிழை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரின்னா அதுக்கும் நாங்க தயார். இப்ப சொல்லுங்க, வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கிறப்போ அவ போன் எடுக்காம இருக்கிறது தப்பு இல்லையா? துளசி போன் அட்டன் பண்ணாம இருக்கிறது தப்பா இருக்கலாம். ஆனா
அவளை மருமக இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறது முட்டாள்தனம். அவங்கள முட்டாள் நீங்க சொல்லாதீங்க. அவங்க இதை வச்சு தமிழ் மேல துளசிக்கு பாசமே இல்லைன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. என் தம்பி உட்பட எல்லாருமே இப்ப அவங்க பக்கம் இருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது யாரு? துளசி தானே. அவையா அலட்சியமா இருக்கா? உன் வாழ்க்கையே போக போகுதுன்னு சொல்லியும் துளசி போனை கட் பண்றா. திரும்ப அவ பேசல அப்படின்னா என்னங்க நினைக்கிறது? அவ வாழ்க்கை மேல அவளுக்கே அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். நானும் அவளுக்காக எவ்வளவுதான் சார் போராடுறது? அவளுக்கு சப்போர்ட்டா பேசவே வழியிலவும் பண்ணிட்டா. சார் அவளை தப்பா நினைக்காதீங்க. நான் கூட 2 நாளா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு என்னமோ அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. பிரச்சனை இருக்கலாமா? அதை வாய் விட்டு சொன்னாதானே தெரியும். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னால அங்க வர முடியாது, ஏன் சார்பா எனக்காக நீங்க பேசுங்கன்னு அவ சொல்லியிருக்கணும். அப்படி சொன்னா தானேங்க நம்மளால பேச முடியும். இப்ப போன் கூட பண்ணாததுனால ஒரு பிடிப்பே இல்லாம இருக்கே. நாம என்னன்னு பேசுறது? இங்க பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேல யாரையும் யாராலையும் தடுக்க முடியாது. துளசி மட்டும் வரலனா தமிழ் நிச்சயமா கைவிட்டு போயிடுவார். தமிழ் சாரு கல்யாணம் நடந்துட்டா வாழ்க்கையே போயிடும். அதுக்குள்ள ஏதாவது பண்ண சொல்லுங்க. இதை நானே கூட நேர்ல போய் சொல்லுவேன். ஆனா நான் பிசினஸ் விஷயமா ஹைதராபாத் போக வேண்டியிருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்லி துளசியை எச்சரிக்கை பண்ண சொல்லலான்னு வந்தேன். துளசி நீங்க நேர்ல போய் பாருங்க, என்ன சிக்கல்னு அவகிட்ட எடுத்து சொல்லுங்க. இது அவளோட வாழ்க்கை, அவ தானே காப்பாத்திக்கணும். நிச்சயமா துளசி கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். அவளை இங்க வரவழைச்சு நடக்க போற விபரீதத்தை எப்படி தடுக்கணும்னு அவகிட்ட சொல்றேன். கண்டிப்பா இதை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் தமிழை இங்க கூட்ட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டுவாங்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. சரிங்க, நான் கிளம்புறேன். சரி. வரேம்மா. அண்ணி. தேங்க்யூமா. போதுமா? இங்க பாருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. துளசி மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு எந்த கெடுதலும் வராது. ஆனா அவ எச்சரிக்கையா இருக்கணும். நான் வரேங்க. சரிங்க. என்னங்க இதெல்லாம்? மாப்பிள்ளை திரும்பி வந்துட்டாரேன்னு நம்மளால சந்தோஷப்படக்கூட முடியல. துளசி வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. இல்ல பத்மா, இல்ல. அவங்க பண்ற முட்டாள்தனத்தை எல்லாம் நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம உடனே பாண்டிச்சேரி போறோம். துளசி கிட்ட போய் விஷயத்தெல்லாம் சொல்றோம். நேரா பெங்களூருக்கு போய் நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரோம். துளசி தமிழ் நம்மளோட மாப்பிள்ளம்மா, என் பொண்ணோட புருஷன், அவருக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்மளால ஏத்துக்க முடியாதுமா. நம்மளால வா, நம்ம உடனே பாண்டிச்சேரி கிளம்பலாம். வா வா வா. அப்பா நீங்க எப்படிப்பா போவீங்க? துளசி நான் போய் பாக்குறேன். துணைக்கு கல்யாணியும் அழைச்சிட்டு போறேன்ப்பா. ஏமா நீங்க 2 பேரும் எப்படிமா போவீங்க? இப்போ மோகன் கூட இல்ல, இருந்தா அவனை உங்க கூட அனுப்பி வைப்பேன். நான் போன் பண்ணி அவனை வர சொல்றேன்மா. ஐயோ வேண்டாம்ப்பா, நானும் கல்யாணம் ஏற்கனவே அங்க போயிருக்கோம். எங்களுக்கு பயம் இல்ல, வழி தெரியும். நாங்க கார்ல தான்ப்பா போவோம், டிரைவர் கூட இருக்காங்க. அப்படியா? சரி, ஆனா நீங்க உடனே கிளம்பணுமா? சரிங்கப்பா. நடந்த எல்லா விஷயத்தையும் துளசி கிட்ட சொல்லுங்க. எனக்கு உடனே போன் பண்ண சொல்லுங்க. சரிங்கப்பா. சரி. சரிங்கப்பா, நான் கல்யாணம் பார்த்து கூட்டிட்டு போறேன். வரேன்ப்பா. வரேன் பவித்ரா, வரேம்மா. அம்மா, எனக்கு உடனே போன் பண்ண சொல்லுமா. சரிங்கப்பா. அப்பா மேடம். வாங்க டாக்டர். மேடம், ஏதாவது ப்ராப்ளமா? உங்க முகத்தை பார்த்தாலே ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியுது. ஆமா டாக்டர், அதை பத்தி பேசதான் உங்களை வர சொன்னேன். கொஞ்சம் முன்னாடி பெங்களூர்ல இருந்து நர்ஸ் ஃபோன் பண்ணிருந்தா. சாரு விஷயத்துல தமிழ் நல்ல விதமா பாசமா தான் நடந்துக்கிறாராம். ஆனா திடீர்னு துளசி ஞாபகம் வந்து அவ பேரை சொல்லிடுறாராம். இன்னைக்கு கூட பேச்சுவாக்குல குட்டிமானு சொல்லிருக்காரு. சாரு ரொம்ப இமோஷனல் ஆயிட்டா. ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டா, நான் சொல்லவே இல்ல, சொன்னதா ஞாபகமும் இல்லைன்னு சொல்றாராம். தமிழ் ஏன் டாக்டர் இப்படி பண்றாரு? மேடம், நான் தான் சொன்னேன், அவர் இன்னும் முழுசா மாறல. நம்மளோட ட்ரீட்மெண்ட் 100% முழுமையடைகிற வரைக்கும்
அவரோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும். துளசி சாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டே தான் இருப்பாரு. நர்ஸ் நான் சொன்னபடி ரெகுலரா மெடிசன் தராங்கல்ல? டாக்டர், அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் அங்கே கிடைக்கலன்னு சொன்னா. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? மெடிசனை கண்டினியூவா தரணும், இல்லைன்னா அதோட விளைவு மோசமா இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. டாக்டர், நான் வேற இடங்களில் ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன். கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாமல் தரவும் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னொரு சிக்கலும் இருக்கு. அவருக்கு அந்த மெடிசனை தரணும்னா ஏதாவது ரீசன் வேணும் இல்லையா? சும்மாவே தர முடியாதல்ல? மேடம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. மெடிசனை கண்டினியூ பண்றதுனால தமிழுக்கு அடிக்கடி தலைவலி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்காக கொடுக்கறதா சொல்லி இந்த மெடிசனை கொடுக்கலாமே. நேரடியா கொடுக்க முடியலனா காஃபில இல்லனா கூல் ட்ரிங்க்ஸ்ல கூட கலந்து கொடுக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் கேப் விடாம தரணுங்கிறது தான். சப்போஸ் நீங்க கேப் விட்டீங்கன்னா பக்க விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இல்ல டாக்டர், நீங்க ஒரு நல்ல ஐடியா சொல்லிருக்கீங்க. நான் அதையே ஃபாலோ பண்ண சொல்றேன். மேடம், அதோட நிறுத்திடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாருவை பத்தி பாசிட்டிவாவும் துளசி பத்தி நெகட்டிவாவும் மந்திர மாதிரி யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும். அது அந்த நர்ஸால முடியும்னு நினைக்கிறீங்களா? சந்தேகம் தான் டாக்டர். ஒரு நர்ஸால தமிழ்கிட்ட அவ்வளவு நெருக்கமா பேச முடியாது. வேற யார்கிட்டயும் கேட்கவும் முடியாது. இதுக்கு வேற ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா? இல்ல ஏதாவது பண்ண முடியுமா? அதுக்கு ஒரே வழிதான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன் மேடம். நான் பெங்களூர் போகணும், தமிழ்கிட்ட நேரடியா பேசணும். அவரை ஏன் கண்ட்ரோல்ல என்னோட நேரடியான பார்வையில வச்சுக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர், கஷ்டமாச்சுங்களே. உங்களை நான் என்னென்ன சொல்லி அனுப்புறதா? மேடம், நான் அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு இல்லை. தமிழ் என்ன வந்து பார்த்தா கூட போதும். அதை நம்ம சுலபமா பண்ண முடியும். அது அது எப்படி டாக்டர்? தமிழ் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறதா நாம ஒரு பில்டப் கொடுத்துருக்கோம். அது விஷயமா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நர்ஸ் பேசணும். அவர் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும்னு சொன்னா யாரும் அப்செக்ட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா டாக்டர், இது ஒர்க் அவுட் ஆகும். தமிழோட அம்மா அங்கதான் இருக்காங்க. அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா ட்ரீட்மெண்ட்க்கு ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தமிழை உங்க கண்ட்ரோலுக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம். கண்டிப்பா மேடம். இப்பவே இது விஷயமா நீங்க நர்ஸ் கிட்ட பேசுறீங்க. ஓகே டாக்டர், நான் பேசிட்டு வரேன். ஓகே மேம். செய்யறேன் மேடம். என்னாச்சுங்க? என்ன சத்தம்? சாரு, என்னன்னு தெரியல, திடீர்னு டமால்னு பயங்கர சத்தமா கேட்டுச்சு. சத்தமா? குட்டி பிசாசுங்களா? உங்க வேலை தானா? இருங்கடா வரேன். நீங்க படுத்துக்கோங்க, டிஸ்டர்ப் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். சாரு, எங்க போறீங்க? வெளியில போனா அப்பா திட்டுவாரு. என்ன நர்ஸ் பேசுறீங்க? அவர் தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ண எனக்கு கோவம் வரும்னு தெரியாதா? அப்பா நில்லுங்க நில்லுங்க. என்ன பண்றீங்க? கிரிக்கெட் விளையாடுறோம்க்கா. ஒரு தடவை பால் அடிச்சீங்க கொன்னுடுவேன். இங்க வாங்க. என்னக்கா? வாங்க எல்லாரும். யார் அது கொஞ்சம் முன்னால ஜன்னல் மேல பால் அடிச்சது? டேய் ஓடுங்கடா. என்ன அங்கிள் தூங்கிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விளையாடி இந்த இடம் தான் கிடைச்சதா? வேற இடமே கிடைக்கலையா? அக்கா சாரிக்கா. என்னடா சாரி? இனிமே எவனாவது இங்க கிரிக்கெட் விளையாடுறத நான் பார்த்தேன். வலிக்குதுக்கா, விட்டுருங்க அக்கா. அக்கா அக்கா வலிக்குதுக்கா. அக்கா வலிக்குது. வயசுல என்ன உங்களுக்கு விளையாடு? இந்த பக்கம் உட்கார்ந்து படிக்க மாட்டீங்க? கையிடுமா வாடா இப்படி.
இன்னும் அதிகாரம் தூள் பறக்குது. இது என்ன ஓவட்ட இடமா? பொது இடம். யார் வேணா வந்து விளையாடுவாங்க. இந்த பையன் பால் அடிச்சு அது என் வீட்டு ஜன்னல்ல பட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். ஹஸ்பண்ட் எழுந்துட்டாரு. ஏமா நீ என்ன லூசா? அதுக்காக என் பிள்ளைய போட்டு அடிப்பியா? ஹலோ, லூசு கிஸ்னு சொன்னீங்க, மரியாதை கெட்டுரும். என்னம்மா நீ என் பிள்ளைய அடிச்சது இல்லாம மரியாதை கெட்டுறோன்னு திமிரா வேற பேசுற? அப்படிதான் பேசுவேன். உன் மகனால என் புருஷன் பாதி தூக்கத்துல எழுந்துட்டாரு. எனக்கு கோவம் வராதா? இது என்னடி அநியாயமா இருக்கு? ஆமா. அந்த மனுஷன் பட்ட பகல்ல தூங்குவான், அதுக்காக யாரும் விளையாட மாட்டாங்களா என்ன? ஏம்மா உன் புருஷன் தூங்குறதுக்காக எல்லாரும் போத்திட்டு படுப்பாங்களா? அவனை யாருமா தூங்க சொன்னது? அவன் இவனு பேசுனீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு சார் கூட சண்டை போடுற? இல்லப்பா. ராகவன், உன் பொண்ணு சண்டை எல்லாம் போடல, என் சன்ன அடிச்சிருக்கா. கேட்க வந்த என்னையும் அடிப்பன்னு கைய வாங்குறா. என்ன சாரு இதெல்லாம்? அப்ப நான் வேணும்னு அவனை அடிக்கலப்பா. அந்த பையன் ஜன்னல் மேல பால் அடிச்சு தூங்கிட்டு இருந்த உங்க மாப்பிள்ளை எழுந்துட்டாரு. ராகவன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணுக்கு மைண்ட் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதான் இப்படி நடந்துக்கிறா. இங்க வீட்டுல வைக்காதீங்க, ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பாருங்க.